தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்பது நான் ஹரிணி சாந்தி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இருதயவியல் துறை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜயசேகரன் இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போயிடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்றைய காலகட்டத்தில் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சவாலான விஷயமா இருக்கு? குறிப்பா உணவு பழக்க வழக்கம் அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததா இருக்கு? இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்க வேண்டும்? விச்சவர் ஃபுட், பிரியாணியோ பரோட்டாவோ எதில் ஜாஸ்தி ஆயில் நிறையா இருக்கோ, எதெல்லாம் ஃப்ரை பண்ணுறோமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம இதெல்லாம் இப்போ ஓடிட்டே இருக்கும்போது இதெல்லாம் தான் இனிஷியலாக நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ. பிஃபோர் மேரேஜ் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். ஒன்ஸ் ஒரு குழந்தை நான் பார்க்குற வந்து ஐடியில் இருக்கவங்களாம் நிறைய பேர் பிஃபோர் மேரேஜ் எந்த பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் 1 year ஒரு கிட் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பற்றி யோசிப்பாங்க. அவங்க நிறைய கூகுளில் சர்ச் பண்ணிட்டு, சார் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை வருது, லைட்டாக வலிக்குது சார், இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது. ஸோ கொஞ்சம் பயமும் ஜாஸ்தி ஆயிரும். ஒன்ஸ் பயமும் ஜாஸ்தி ஆகும்போது அவங்க ஏற்கனவே பழசும் நிறைய இது மாதிரி ஆயில் ஃபுட் சாப்பிட்டு நிறைய பயமும் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஆஃப்டர் 25 years நீங்கள் முக்கியமாக இந்த மாதிரி நான் வெஜிடேரியன்ற பொறுத்த வரைக்கும் ரெட் மீட், மட்டன் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணியில் ஆயில் எது நிறைய இருக்கோ அதெல்லாம் இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மீதி இப்போ ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்லாம். க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். அப்புறம் ஆயில், முக்கியமாக ஆயில், நான் வெஜிடேரியன் மட்டன் அண்ட் சுகர்ஸ் எனி ஃபார்ம் இது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரெகுலர் செக்அப் இருந்தால் பெட்டர். ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு ஹேபிட்டா மட்டும் இல்லாம இப்போ ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு மோகமாவே மாறிட்டு வருது. இந்த ஃபிட்னஸ் மோகத்தினால இளைஞர்கள் செய்யும் தவறுகள் என்னென்ன டாக்டர்? அதிகப்படியான உடற்பயிற்சி ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு வழிவகுக்குங்களா? ஓகே, நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருவேன், ஜிம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 இறக்குறது லேடி டாக்டர் இறந்துருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால ஹார்ட்டை பாதிப்பு வரும்னு கேட்டால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஹார்ட்டை பாதிக்காது. இப்போ என்ன ப்ராப்ளம், நம்மள்ட்ட என்ன ப்ராப்ளம்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்காக? மெயினாக நம்ம எக்ஸசைஸ் நம்ம ஃபிட்னஸ்க்காக மட்டுமே இல்லாமல் நிறைய பேர் நம்ம ஒரு ஃபிசிக்காக பார்க்கணும், 6 packs வேணுன்றதுக்காகவோ, இல்லாட்டி இந்த மாதிரி ஆணழகர் போட்டியோ, இந்த மிஸ்டர் இந்தியா, அந்த வேர்ல்டு, அது ப்ரோட்டீன், அந்த போட்டிக்காக இப்போ நம்ம பாடியை பில்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி போகும்போது ரொட்டீன் நார்மல் முறையில் நம்ம அவங்க பாடி பில்ட் பண்ணாமல் கூட சில ட்ரீட்மெண்ட் லைக் ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுத்துக்க இருப்பாங்க. ஸ்டீராய்ட்ஸ் சில ஹார்மோன் ரிலேட்டட், டெஸ்டோஸ்டெரான் ரிலேட்டட் ஹார்மோன்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. இது மாதிரி ஸ்டீராய்டோ சில ஹார்மோனை எடுக்கும் போது இதெல்லாம் இருதயத்தை பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நாட் ஓன்லி இருதய பாடி நல்லா ஈஸியாக பில்டப் ஆகும், வேகமாக பில்டப் ஆகும், ஈஸியாக பில்டப் ஆயிரும். பட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் 1 year 2 yearsக்கு அப்புறம் அவங்க பாடி அந்த ஸ்டீராய்ட்னால தான் எல்லா மசிலும் பல்க் மாதிரி ஆயிருக்கும். போக போக அந்த ஸ்டீராய்டு எஃபெக்ட் வந்து, அந்த ஸ்டீராய்டுன்றது ஒன் ஆஃப் த டேஞ்சர் ஹார்மோன். அது என்ன ஆகும், டோட்டலாக நம்ம உடம்பு வீக் ஆரம்பிச்சிடும், சுகர் வர ஆரம்பிச்சிடும், வயிறில் புண்ணு வர ஆரம்பிச்சிடும், பிபி வரும், எல்லா போனும் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். வீக் ஆகி போனும் உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது அப்புறம் ஸ்டீராய்டுன்றது ஹார்ட் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் அல்லோன், வெறும் இந்த ஹெவி எக்ஸசைஸ் மட்டும் ஹார்ட் அட்டாக் வராது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெவி எக்ஸசைஸ் சில பேர் பண்ணக்கூடாது. லைக் ஏற்கனவே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு, லைக் ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமியோபதி, வீட்டில் சின்ன வயசில் யாராவது இறந்துருந்தாங்களோ, இருதய வேல்வ்ல அயட்டிக் ஸ்டீனோசிஸ் அது மாதிரி இருக்கவங்களுக்கு, இருதய வேல்வ்ல பிரச்சனை இருக்கவங்களுக்கு, இருதய மாறி திடீர்னு ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணும்போது மாறி துடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அது மாதிரி ப்ரீ அப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. நார்மல் முன்னாடி செக் பண்ணிட்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு ஹெவி எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறதால மட்டும் ஹார்ட் அட்டாக் வராது. பட் ஹார்ட் அட்டாக் வரக்கூடியவங்களுக்கு ஹெவி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் யார் வரக்கூடிய, ஏற்கனவே ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, நான் இருக்கேன் ஒரு 30% 40% பிளாக் இருக்குது, அவங்க மாதிரி ஹெவி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சில அந்த பிளாக் ரப்சர் ஆயிரும், அப்படி கிழிஞ்சிடும். அந்த கிழிஞ்சதுன்னா ரத்த அடைப்பு ஏற்பட்டும், அப்போ ஹார்ட் அட்டாக் வரும். இந்த ஹெவி எக்ஸசைஸ் ஏற்கனவே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ஒரு தகுந்த ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது. தகுந்த ஆலோசனை டாக்டர் என்ன பண்ணுவார், முக்கியமாக இசிஜி எடுத்து பார்ப்பார். அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை எக்கோ எடுத்து பார்ப்போம். அதுலேயும் ஒன்றும் இல்லை, ட்ரெட்மில் எடுத்து பார்ப்போம். ட்ரெட்மிலே ஒன்றும் இல்லைன்னா ஓகே, ட்ரெட்மில்ன்றது வேகமாக நம்ம ஹார்ட்டை எக்ஸர்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு போதுமான ரத்த ஓட்டம் இருக்கான்னு பார்க்குறது தான் ட்ரெட்மிலோட வேலை. அந்த ட்ரெட்மில் நல்லா இருக்குது, ட்ரெட்மில் நெகட்டிவாக இருக்குன்னா நீங்கள் யூ கேன் ஹேவ் ரொட்டீன் எக்ஸசைஸ். ஆஃப்டர் 40 years நீங்கள் விக்ரஸ் எக்ஸசைஸ் பண்ணணும்னா பெட்டர் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் வாங்கிட்டு ட்ரெட்மில்லாம் நெகட்டிவாக இருந்தால் பண்ணலாம். ரொட்டீன் நார்மல் ஏரோபிக் எக்ஸசைஸ் 30 minutes, half an hour எக்ஸசைஸ் அப்படின்றது வாக்கிங், ஜாகிங், நார்மல் புஷ்அப்ஸ், புல்அப்ஸ் இதெல்லாம் ரொட்டீனாக பண்ணலாம். ஹெவி எக்ஸசைஸ் பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன வயசில் லெஸ் தென் 25-30 years ப்ராப்ளம் இல்லை. மோர் தென் 30 years போகும்போது ஒரு செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க, இது மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் இது மாதிரி சுகர் பிபிலாம் இருக்கவங்க நல்லா கண்ட்ரோலாக இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. ஹெவி எக்ஸசைஸ் அலோன் ஓன் காஸ் ஹார்ட் அட்டாக். ஹெவி எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்ட் பண்ணி அதுக்கெல்லாம் சில ஹார்மோன்லாம் எடுத்துக்கிட்டு அதனால பாடி ஷேப் வருது அப்படின்னா அந்த ஹார்மோனால் தான் ஹார்ட் அட்டாக் வரும். எக்ஸசைஸ்லாம் ஹார்ட் அட்டாக் வராது. எக்ஸசைஸ் ஹார்ட்டை வீக்கும் பண்ணாது. ஓகே டாக்டர்,
இப்போ இளைஞர்கள் கிட்ட இருந்து அடுத்தபடியா வயதானவர்கள் கிட்ட வரும் அப்படின்னா, வயதானவர்கள் அப்படின்னா குறிப்பா 60 வயதை கடந்தவங்களுக்கு சர்க்கரை, பிளட் பிரஷர் இந்த மாதிரி நோய்கள் இருக்கவங்களுக்கு, இதயம் சார்ந்த நோய்கள் வராம இருக்க என்னென்ன விஷயங்கள் அவங்க கடைபிடிக்க வேண்டும்? அதேபோல ஏற்கனவே இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் வயதானவர்கள் எந்தெந்த விஷயத்த முக்கியமா கடைபிடிக்க வேண்டும்? எல்லாத்துக்கும் தெரியும் ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு 56 டேஸ்க்கு அப்புறம் தான் வருது. இப்போ தான் ரீசெண்டாக சீக்கிரம் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பேஷண்ட்ஸ் லைக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதான்னு வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக ப்ராப்பர் ஹெல்த் செக்அப், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹார்ட் அட்டாக் வருது இல்லை நெஞ்சு வலி வருது உடனே என்ன சார் பண்ணணும், அவங்கள ரொம்ப பயந்துருந்தோம்னா கேட்டால் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க, சுகர், பிபி, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, இல்லை கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கவங்க, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்க, அவங்களாம் என்ன ஆகும், என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான எல்லாருமே அவங்க வீட்லையும் ஹார்ட் அட்டாக் கிட்டுன்னு ஒன்று வச்சுக்கணும். ஹார்ட் அட்டாக் வருது எப்போ வேணா யாருக்கு வேணா ஹார்ட் நம்ம வீட்டில் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா உடனே ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஹார்ட் அட்டாக்னா என்ன, ரத்தக்குள்ள அடைப்பு தான். இந்த ரத்தக்குள்ள அடைப்பை கரைக்கணும். நம்ம கரைக்கிறதுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்போம், இல்லை ஆன்ஜியோகிராம் பண்ணுவோம். வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், வீட்டில் சிம்பிள் மாத்திரைகள், அந்த மாத்திரை போட்டால் அந்த நாங்கள் கொடுக்குற ஊசியோ ஆன்ஜியோ பண்ணுற வேலையை அந்த மாத்திரையை ஆரம்பிச்சிடும். முக்கியமான 3 மாத்திரைகள் ஆஸ்பிரின், குளோபிடகல் அண்ட் அட்டோஸ்டாட்டின். இந்த 3 மாத்திரைன்றது ஒரு எல்லா ஃபார்மஸிலும் கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னு வச்சுருப்போம். அது வந்து ஹார்ட் இப்போ பேஷண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்க பேஷண்ட் அவங்களுக்கே தெரியுது இந்த நெஞ்சு வலி வேர்த்து கொட்டுது, இந்த நெஞ்சு வலி மாரடைப்பு சம்மந்தப்பட்ட வழியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுதுன்னா உடனே இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாத்திரையை போட்டணும். ஃபர்ஸ்ட் எய்ட்ன்றது இந்த மாத்திரை போட்டோம்னா அந்த அடைப்பை கரைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்களாவே எல்லா வேலையும் பண்ணக்கூடாது. முக்கியமாக ஹார்ட் அட்டாக்னாவே என்ன, ஹார்ட் அடைப்புனால ஹார்ட் வீக்காக ஆரம்பிச்சிடும். அந்த மாதத்தில் நீங்களே நடந்து ஹாஸ்பிட்டல் போனாலோ, நீங்களே கார் டிரைவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனாலோ பிரச்சனை நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் இப்படிதான் நெஞ்சு வலி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது இறந்து போகிறாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் திங்க் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நியர்பை ஹெல்ப் கூப்பிட்றது முக்கியம். உங்கள் வீட்டில் யார் இருந்தால் அவங்களை கூப்பிட்றது நல்லதுனால முக்கியம். எமர்ஜென்சி நம்பர் ஃபோனில் சேவ் பண்ணிக்க, எல்டர்லியாக இருந்தால் எமர்ஜென்சி நம்பர் சேவ் பண்ணிட்டு உடனே அவங்களுக்கு கால் பண்ணுறது முக்கியம். இல்லை நியர்பை ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை ஆம்புலன்ஸ் நம்பர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்டு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லணும். அவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன வரை ஹார்ட் அட்டாக்ன்றது நெஞ்சு வலி மட்டும்தான் வராது. சடனாக ஹார்ட் இருதயம் மாறி துடிச்சு ஹார்ட் நிற்க போகிறது வாய்ப்பு நின்றுதுன்னா நீங்கள் மட்டும் தனியாக இருந்தீங்க எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி நின்றுச்சுன்னா இன்கேஸ் நின்றுச்சுன்னா விட்டுனா பக்கத்தில் யாரும் மெடிக்கல் பர்சன் இருந்தாங்கன்னா we can do what is called as CPR, the basic life support சொல்லுவோம். ஹார்ட் நின்று பண்ண ஹார்ட்டை கொண்டு வரதுக்கு ஹார்ட்டை மசாஜ் பண்ணுவோம். ஹார்ட் மசாஜ் பண்ண ஹார்ட் நின்று பண்ண ஹார்ட் திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம மட்டும் தனியாக கார் விட்டுருந்தா ஹார்ட் அட்டாக் நம்மளால் ஒன்றுமே எதுவும் பண்ண முடியாத வாய்ப்புகள் இருக்குது. அதனால முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கவங்களை யாராவது கூப்பிடுறது ரொம்ப முக்கியம். எமர்ஜென்சி நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் லோடிங் டோஸ்ன்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு சாப்பிட்றது முக்கியம். ஒரு ரெண்டாவது அப்புறம் ஏற்கனவே இல்லை சார் எனக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்பப்போ வலி வருது, நடக்கும்போது வலி வருதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு வீட்டில் வந்து சார்பிட்ரேட்னு ஒரு மாத்திரைக்கு முக்கியம். சார்பிட்ரேட் 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம். அது வந்து இந்த மாதிரி நடக்கும்போது நெஞ்சு வலிக்குது, அப்பப்போ வலி வருதுன்னா நாக்கில் மாத்திரை வச்சுட்டிங்கன்னா அந்த மாத்திரை நாக்கு கடியில் வச்சிட்டிங்கன்னா வலி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம். இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய இது ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட போட்டு லோடிங் டோஸ் கொடுத்துடணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி யார் உங்களுக்கு முக்கியமான பக்கத்தில் இருக்காங்களோ எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கூப்பிட்டு அவங்கள வர வச்சிடணும். மூணாவது சார்பிட்ரேட் டேப்லெட் நாக்கில் வைக்க முடியுமா வச்சுருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களால் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நடக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு படுக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறது நல்லது. நீ படுத்தா ஹார்ட் அட்டாக் இருந்தால் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர் சிட் காம். ஹார்ட் அட்டாக்ல தான் பெயின் ஆஃப் டெத், ஃபியர் ஆஃப் டெத்துன்றது வரும். 2 இடத்துல தான். இப்போ ஜுரம் வந்ததுன்னா எல்லாம் பயந்துட மாட்டாங்க. இன்கேஸ் தலைவலி வந்தாலும் பயந்துட மாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும். பட் நெஞ்சு வலி வந்துச்சுன்னா அவங்களுக்கு திடீர்னு இறந்துருமோன்ற ஃபியர் ஆஃப் டெத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 கண்டிஷனில் தான் மெடிக்கலி நாங்கள் ஃபியர் ஆஃப் டெத் வரும். ஒன்று பாம்பு கடிச்சா, இப்போ தேல் கடிச்சா பயப்பட மாட்டாங்க, இல்லை ஆக்சிடென்ட் ஆனால் கூட பயப்பட மாட்டாங்க. ஆனால் பாம்பு கடிச்சா இப்போ நார்மல் மோஸ்ட் ஆஃப் த பாம்பு நான் பாய்சனஸ் தான் இருக்கும். அந்த பாம்பு கடிச்சா அவன் செத்துருவோன்னு பயம் வந்துடும் அவங்களுக்கு. அது மாதிரி ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி வந்துச்சு, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனாவே அவங்களுக்கு பயந்து நம்ம திடீர்னு இறந்துருவோமோ அப்படின்ற பயம் வந்துடும். அந்த ஃபியர் என்ன ஆகும், பயம் என்ன ஆகும், இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே ஹார்ட்டுக்கு ரத்தக்குள்ள அடைப்புனால ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் இல்லை. வேகமாக துடிக்கும் போது ரத்த ஓட்டம் அதிகம் தேவைப்படும். இப்போ ஏற்கனவே அடைப்புடன் கொடுக்க முடியாது. அப்போ வேகமாக இருதயம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இருதயம் மாறி துடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃபியர் ஆஃப் டெத்தை நிறுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு காமாக இருக்க முடியுமான்னு பார்த்துட்டு காமாக இருக்க நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை சப்போர்ட் கூப்பிட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். தானாக பண்ணுறது, தானாக பைக் ஓட்டிட்டு போகிறது, தானாக கார் எடுத்துகிட்டு போகிறன்றது கண்டிப்பாக நாட் அட்வைசபிள். படுத்துக்க கூடாது, உட்காந்து இருக்கிறது நல்லது. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற நேரம் நீ பக்கத்தில் தான் நடந்தே போகிறதுக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வரது நல்லது. இன்ஃபேக்ட் நான் திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுற போது நானே பஸ்ஸில் ஏறி போகிறேன்னு சொன்ன பேஷண்ட் பஸ் விட்டு கீழே இறங்க முடியாமல் இறந்து போயிருக்காரு. இதில் தான் ஹார்ட் அட்டாக்கோட ட்ரெட்டட் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம்.
ஸோ இது மாதிரி முதல்ல ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கணும். சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மெடிக்கல் சர்வீஸ் மெடிக்கல் உதவியை நாடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுவே ஹார்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போய் இருதயம் மாறி மாறி துடிச்சுன்னா நாங்கள் டீஃபிப்ரிலேட்டர் ஒரு மிஷின் வச்சு அதை ஷாக் கொடுத்துட்டோம்னா அந்த ஹார்ட் நார்மலாக துடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம வீட்டில் அது கிடையாது. இன்ஃபேக்ட் அப்ராட் டெவலப்டு கண்ட்ரியில் என்ன ஆகும்னா எவரி ஹாஃப் கிலோமீட்டர் 500 மீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி டீஃபிப்ரிலேட்டர் மிஷின் வச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கீழே சரி நெஞ்சுலேருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா பக்கத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. இந்த சிபிஆர் பேசிக் லைஃப் சப்போர்ட் கார்டியக்கு மசாஜ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பக்கத்தில் டீஃபிப்ரிலேட்டர் இருந்ததுன்னா அதை ஷாக் கொடுத்து அந்த மிஷினை ஷாக் கொடுத்த உடனே அந்த ஹார்ட் நார்மலாக துடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஹார்ட் மாறி மாறி துடிச்சதுன்னா அது ஹார்ட் நின்றும், பெர்மனன்ட் நின்றும். நின்று போன ஹார்ட்டை கொண்டு வரது ரொம்ப ரிஸ்க், ரொம்ப கஷ்டம். அதனால நிற்கிறதுக்கு முன்னாடி இருந்த மாறி மாறி துடிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம அதை ஷாக் கொடுத்துட்டோம்னா நார்மல் கொண்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு போகணுன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு ட்ரீட் பண்ண முடியாது. தலைவலியோ இதெல்லாம் வீட்டில் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கலாம். நாளைக்கு போய்க்கலாம் ஜுரம் நாளைக்கு போய்க்கலாம். ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாளைக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு இருப்பீங்களான்னு சொல்கிறது கஷ்டம். அதனால இதெல்லாம் சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் கான்டாக்ட் நம்பர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த லோடிங் டோஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சார்பிட்ரேட் மாத்திரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் இருந்தால் சீனியர் சிட்டிசன்ஸ் யாருக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். அடுத்ததாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே யூஸ்வலான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப மன அழுத்தம் எந்த அளவுக்கு இதயம் சார்ந்த நோய்களை ஏற்படுத்துது, இதில் கவனிக்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள் டாக்டர்? சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் ஒன் ஆஃப் த முக்கியமானது. சிகரெட் குடிக்கிற எவ்வளோ ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்கோ மன அழுத்தத்தில் இருக்கவங்களுக்கு ஹார்ட் பாதிக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. மன அழுத்தம் எதனால வருது? சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு ஜாப் ப்ரெஷர், கீழே ஒர்க் பண்ணுறவங்க மேலே ஒர்க் பண்ணுறவங்க இருக்க ஜாப் டென்ஷன் நல்லா வருது. வயசாக தனிமை அப்பா அம்மா கூட இல்லை, பசங்க கூட இல்லை, தனிமையினால மன அழுத்தங்கள் அல்ல குடும்ப பிரச்சனைனால மன அழுத்தங்கள் ஜாஸ்தியாகுது. மன அழுத்தம் என்ன ஆகுது? மன அழுத்தம்ன்றது உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும் போது ஆப்வியஸ்லி பிபி ஜாஸ்தியாகும். பிபி ஜாஸ்தியானா இருதயத்துக்கான பழு ஜாஸ்தியாகும். இருதய வேகமாக துடிக்க தேவைகள் தேவைப்படும். ஸோ அது மாதிரி அப்படி தேவைகள் இருந்ததுன்னா, ஏற்கனவே அடைப்பு இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ மன அழுத்தங்கள் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மன அழுத்தத்துக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். யோகா, கோயிலுக்கு போகிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளோட இருக்கிறது, மைண்டை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கிறது, நல்ல குட் ஸ்லீப், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அது சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ஒன் ஆஃப் த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் எனி ஹார்ட் அட்டாக். ஏன்னா இது இன்க்ரீஸ் பிபி அதிகம் பண்ணுது, சுகர் அதிகம் பண்ணுது. ஹாஸ்பிட்டலில் மன அழுத்தம் இருக்கும், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், ஹாஸ்பிட்டல் வராமல் டேப்லெட் ஒழுங்காக எடுத்துக்காம போகலாம். இதெல்லாம் தான் இன்டைரக்ட் காஸ் ஆஃப் காசிங் ஹார்ட் டிசீஸ். மன அழுத்தம் டேரக்டாக காசு பண்ணலாம் கூட இதெல்லாம் இன்டைரக்டாக இப்படி தான் காசு பண்ணும் ஹார்ட் ப்ராப்ளம். மாரடைப்பு அல்லது இதயம் சார்ந்த நோய்கள் உள்ளவர்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிக்க வேண்டும்? ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடனே எல்லாமே மாறி போயிடுச்சு சார் அப்படின்னா இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரடைப்பு வந்திருக்கு அப்படின்னா உடனே எல்லாமே இனிமேல் லைஃபே அவ்வளோதானே சார், நான் லைஃபே பெட்டில் தான் இருக்கணுமா, வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதா, இல்லை எதுவுமே லைஃப் என்ஜாய் பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹார்ட் அட்டாக் நம்ம குணப்படுத்துகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நார்மல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இந்த இயர்லி மருத்துவம். ரெண்டாவது நல்ல சுற்றுச்சூழல். மனசு கொஞ்சம் அமைதியாக இருந்தாலோ சந்தோஷமாக இருந்தாலோ நம்ம உடம்பு நல்லா இருக்கும். நம்பிக்கை அதிகரிக்க நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தாங்கன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம், நம்ம ஃபேமிலி நல்லா இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ நல்ல சரௌண்டிங் ஃபேமிலி நல்லா இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சர்க்கிள் நல்லா இருந்தாங்கன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். நம்ம ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஹார்ட்டும் ஹாப்பியாக இருக்கும். ஏற்கனவே ஹார்ட் வீக்காக இருக்குது சார், இருந்தாலும் என்ன பண்ணால் ஹார்ட் வீக்காக இருந்தால் 30% ஹார்ட் பம்பிங் 30% இருந்தாலும் மனசு அமைதியாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருந்தால் அதை வச்சு நார்மல் வாழ்க்கை வாழலாம். ஸோ ரொம்ப சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம். இந்த சுற்றுச்சூழல் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, இருதயத்துக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்குது. மன அழுத்தத்திலிருந்து இன்றைய காலகட்டத்தில் மீள்வதற்கான வழிகள்லாம் என்னென்ன இருக்கு டாக்டர்? ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம லைஃப் இது சிம்பிள் லைஃப். நம்ம ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம். அந்த வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த பணம் வாழ்க்கை முக்கியமாக இருந்தால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஸோ நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது நிறுத்தணும். இப்போ என் கூட வேலை பண்ணுறான், அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், அவ்வளோ சொத்து வச்சிருக்கான், நான் இப்படியே இருக்கேன்ன்றது மன அழுத்தம். நம்மளுக்கு கீழே வருது நிறைய பேர் கீழே இருப்பாங்க. சைக்கிள் வச்சிருக்கவன் காரை பார்த்து ஆசைப்படுவான், காரை வச்சிருக்கேன் ஃப்ளைட் வச்சு ஆசைப்படுவான். இந்த ஆசைக்கு எல்லையே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஆசைகளை குறைக்கணும். நம்ம ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் சொல்லுவோம். நம்ம சந்தோஷமா இருக்க நம்ம தான் முடிவு பண்ணுவோம். நம்மள்ட்ட இருக்க பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கமா நம்ம தான் முடிவு பண்ணுவோம். இல்லை இந்த பணம் தான் வந்தால் சந்தோஷமா இருக்கும் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் அங்கே போனாலும் கிடைக்காது. ஸோ சந்தோஷன்றது இன்றைய வாழ்க்கை இன்னைக்கே நம்ம வாழ்ந்துடணும். நம்ம பின்னாடி சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசையும் உடம்பையும் கெடுத்துட்டு நம்ம ஒய்ஃபை திட்டிட்டு நம்மளா முடியல, நம்மளா ஏன் பண்ணலை அப்படின்றது ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாகவே இருந்துட்டு இருக்கிறதுக்கு பதில் இருக்கிறத கண்டெயின் பண்ணி வாழ்றது ரொம்ப முக்கியம். நல்ல ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க வாழ்க்கை வாழ்றாங்க, நம்ம வாழ்க்கை வாழ்றோம், இவ்வளவுதான்.
அவங்க ஹாப்பியாக இருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம், அவங்க குழந்தை அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு நமக்கு தெரியும். ஸோ அம்பானியே இருந்தாலும் அவங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம பிறந்தோம், அதெல்லாம் ஹியூமன் பீயிங், நம்ம பிறந்திருக்கோம், நம்ம பிறந்த வாழ்க்கை நம்ம 100 வருஷம் வாழ்றோம்னா 100 வருஷத்துல நம்ம சந்தோஷமா இருந்தது. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். 100 வருஷம் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகிறோம். நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம், மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச டயட்டை ஃபாலோ பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க தீங்கு பண்ணாம நம்ம வாழ்ந்தாவே நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். மனசு நிம்மதியாக இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருந்தால் முக்கியமான இந்த ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். சுகர் வர்றதுக்கு அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், பிபி வர்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மன அழுத்தத்தை குறைக்கணும்னா நம்ம வாழ்க்கையை நம்ம முழுமையா புரிஞ்சுட்டு நம்ம இருக்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம், பின்னாடி வாழ்ந்துக்கணும், அதனால ஓடிட்டே இருந்தோம். நான் எனக்கு ஒரு கோடி வச்சுக்கிறேன், 10 கோடி இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், ஓடிட்டு இருந்தேன். 10 கோடி வந்ததுக்கப்புறம் 100 கோடி தேவைப்படும், அப்பயே அந்த இருக்காது. ஸோ அந்த வாழ்க்கை ஓடிட்டே தான் இருக்கும். திரும்பி பார்த்தா டைம் இருக்காது. நம்மள 60 வயசு ஆயிருக்கும், அதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இருக்க வாழ்க்கையில நிம்மதியாக மற்றவங்களை கம்பேர் பண்ணாம நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதுதான் நம்ம ஆட்கள் வந்து முக்தி நிலை, யோகா பண்றது, கோயில் போறதெல்லாம் இது ஒரு விஷயத்துக்காக தான். நிச்சயமா டாக்டர். யோகா, உடற்பயிற்சி, மகிழ்ச்சியான சூழ்நிலை இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்ற பட்சத்துல இதயம் சார்ந்த நோய்களை முற்றிலுமா சரி செய்ய இந்த விஷயங்கள்லாம் உதவுங்களா? சரி, இருதய நோய்ன்றது ஒரு ப்ராட் டேர்ம். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷன் டோட்டலாக நார்மலாக இருக்கும். ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்காது, ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கும். ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டின்றது இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம், நார்மலாக 60% மேலே இருக்கும். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். பட் ஏர்லியாக நீ ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது குறையாது. ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் நல்லா இருந்ததுன்னா அவங்க பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வராமல் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நான் ஏர்லியாக போயிட்டு டாக்டரை பார்த்து ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டென்ட் வச்சிருக்காரு, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாருன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன்றது 60% மேலே தான் இருக்குன்னா அவர் ஹார்ட் அட்டாக் வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே லைஃப் வாழலாம். ஹார்ட் வீக்காக இருக்குது, ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்குது, லேட்டாக போயிருக்காரு, டாக்டர் செக் பண்ணும்போது ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி இஎஃப்ன்ற 30% தான் இருக்குது அப்படின்னா ஹார்ட் பம்பிங் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பேஷண்ட் வந்து முன்னாடி இருந்து நார்மல் லைஃப் வாழ முடியாது. லைக் முன்னாடி வந்து நான் 2 மாடி ஏறுவேன், 4 மாடி வேகமாக ஏறுவேன், இப்போ அவரால் முடியாது. ஸோ முன்னாடி மாதிரி ரொட்டீன் லாங் ட்ராவல் போகிறது அவாய்ட் பண்ணிக்கிறது, தண்ணி இன்டேக்கை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் முக்கியம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு 2வது ஹார்ட் அட்டாக் வர தடுக்கணும். 2வது ஹார்ட் வீக்காக இருக்க பேஷண்ட் மேலும் வீக்காகாமல் இருக்க தடுக்கணும். அது முக்கியமாக ட்ரக்ஸ் தான் மெயின் திங். 2வது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சந்தோஷமான என்வரான்மெண்ட். யோகா முக்கியமாக இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கார்டியோபதி ஒன்று இருக்குது. முக்கியமாக ஒரு பேஷண்ட்டு ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்துருப்பாரு, அவங்க ஒய்ஃப் வந்து திடீர்னு 2 நாளுக்கு அப்புறம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சு, செக் பண்ணி பார்த்தா 40-45 வயசு இருப்பாங்க, செக் பண்ணி பார்த்தா ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கும். தட் இஸ் வெறும் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கார்டியோபதின்னு சொல்லுவோம், அட்டாக்கட்ஸபிள் கார்டியோபதி. இது ஜப்பானில் ரொம்ப காமன். மன அழுத்தம் மட்டுமே, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மன அழுத்தம் மட்டுமே இருதயத்தை வீக் பண்ணும். தட்ஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கார்டியோபதி. தட் என்ன சொல்லலாம், அது பேஷண்ட்டுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலோ ட்ரக்ஸ் போட்டால் படிப்படி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ் கேன் டைரக்ட்லி அஃபெக்ட் த ஹார்ட். ஏற்கனவே வீக்காக இருக்க ஹார்ட் மேலும் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்லா இருக்க ஹார்ட் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் ரொம்ப நல்ல ஒரு கன்சல்டண்ட்டை பார்த்துட்டு மன அழுத்தத்தை குறைக்கிறத பார்க்கணும். முக்கியமான நல்ல என்வரான்மெண்ட், யார் பாக்கியசாலி அப்படின்னா நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஃபேமிலி, நல்ல ஒய்ஃப், நல்ல அப்பா அம்மா, நல்ல படிப்பு, இது மட்டும் இருக்கவங்களே பாக்கியசாலி. டாக்டர்கிட்ட போக மருந்து சாப்பிட இருக்காங்க பாக்கியசாலி. அதுக்கு மேலே நீங்கள் பல கோடி வச்சிருக்க வந்தால் பாக்கியசாலி, பல கோடி வச்சிருப்பான், ஆனால் ஒரு ஸ்வீட் அவங்களால சாப்பிட முடியாது. டெய்லியும் வாரத்துக்கு ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க பாக்கியசாலிங்கிறது உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தான் பாக்கியசாலி. ஸோ சந்தோஷன்றது நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம ஹாப்பியா இருக்கோம், நம்ம நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க நினைச்சீங்கன்னா யாராலும் தடுக்க முடியும். அவன் வந்து கேட்க பண்ணி உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கு யாரும் கேட்க முடியாது. அதனால நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும். ஸோ அதனால மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது பாருங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது ஒன் ஆஃப் த கிரேட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கனால இது வந்து ரொம்ப முக்கியமான இது. மனசு வந்து டைரக்டா இருதயத்தை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தலைமுறையினர் ஹார்ட் அட்டாக் வராம தடுப்பதுக்கு என்னென்ன பண்ண வேண்டும், எந்தெந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும் டாக்டர்? ஓகே, ஸோ அந்த நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம இருதயன்றது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாவே வாழ்க்கை முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எந்த ஒரு நோய்க்கும், இருதயத்துக்கு மட்டும் இல்லை, பிபி வந்தாலும் சுகர் வந்தாலும் எந்த ஒரு நோய்க்கும் 3 ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டினையல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். எனக்குலாம் இது வந்திருக்காது சார், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காது சார், எனக்கு பிபி எனக்குலாம் இல்லை சார், ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கும், நான் வேகமாக நடந்து வந்தனால வந்திருக்கும் அப்படின்னா. சுகர்லாம் எனக்கு வந்திருக்கேன், நான் ஸ்வீட் கூட சாப்பிட்டதுனால வந்திருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் டினைல் இல்லை, இது எல்லாத்துக்குமே வரக்கூடியதான். ஃபர்ஸ்ட் டினைல் மோட்ல இருப்பாங்க. 2வது டிப்ரெஷன் போயிடுவாங்க. ஐயோ நல்லா தானே இருந்தேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தது, எனக்கு ஏன் சுகர் வந்தது, அப்படி மன சோர்வுக்கு போயிடுவாங்க. 3வது அக்செப்ட் ஆவாங்க. அக்செப்ட்னா எனக்கு ஓகே, எனக்கு இது வந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த 3 ஃபேஸ் இருக்கும்.
ஸோ அப்புறம் ரெண்டாவது இந்த இருதய நோயின்றது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நோய். நீங்கள் ஏர்லியாக சிகிச்சை பண்ணீங்கன்னா நீங்கள் ஹார்ட் அட்டாக் வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி வாழ்கிற வாய்ப்பு வாழ்க்கை ரொம்ப நார்மலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வராமல் தடுக்கணும், வந்துச்சுன்னா முறையான வைத்தியம் பண்ணணும். இது பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடனே ஹார்ட் அட்டாக் வந்து லைஃப் லாங் லைஃபே மாறி போயிடுச்சு எல்லாமே நிறுத்துன்ற அவசியம் கிடையாது. ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பர் செக்அப் பண்ணிட்டு இருந்தால் யூ கேன் ஹேவ் அ ரொட்டீன் நார்மல் லைஃப். எந்த பாட்டான எக்ஸசைஸ் பண்ணுறதோ எல்லா பார்ட் ஆஃப் லைஃப்பும் நார்மலாக இருக்கலாம். ஸோ வந்துருச்சுன்ற பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வராமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரிவென்ஷன் பெட்டர் தான் கியூர். வந்துருச்சுன்னா வராமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம். வந்துருச்சுன்னா உடனே யாரும் மனசோர்வு இருக்க வேண்டாம். இதுக்கான இப்போ இருக்க ட்ரீட்மெண்ட் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹார்ட்டை டோட்டலாக நார்மல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இயர்லி ட்ரீட்மெண்ட் பெட்டர். நீங்கள் பண்ணிவிட்டு முறையான வைத்தியம் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, கண்டினியூஸ் ஃபாலோஅப்பில் இருந்தீங்கன்னா டோட்டலாக உங்கள் லைஃப் லாங் நீங்கள் நல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக் இஸ் நாட் அ கில்லர் எனிமோர். ஹார்ட் அட்டாக் வந்தாவே எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு நினைக்க வேண்டாம். ஹார்ட் அட்டாக் இஸ் ஜஸ்ட் ஆர்டினரி டிசீஸ். ப்ராப்ளம் என்னென்னா சீக்கிரம் நீங்கள் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இது டோட்டலி நார்மல். நன்றி. ஓகே டாக்டர். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை வழங்கியமைக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.